வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எதிர்நீச்சலுடைய எபிசோடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அருவாளை கையில் எடுத்த நந்தினி, பேரதிர்ச்சியில் குணசேகரன். எதிர்நீச்சல் சீரியல் தொடர்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அறிவுக்கரசி சீர்கொண்டு வந்ததால் ஆத்திரப்பட்ட நந்தினி சீர்வரிசை தட்டை தட்டிவிட்டு தகராறு செய்கிறாங்க. இதையடுத்து பிரச்சனையானதை அடுத்து ஜனனி அவளை சமாதானப்படுத்தி அழைத்து செல்கிறாங்க. இதையடுத்து நந்தினி, ஈஸ்வரி, ஜனனி அனைவருமே பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போது ஈஸ்வரி சக்தியிடம் சென்று, இந்த வீட்டில் இருக்கும் மற்ற ஆண்கள் போல நீ இல்லையா? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவன் தான். ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் அண்ணன் பக்கத்தில் இருக்கீங்க. அது ஏனே தெரியலை. இந்த வீட்டில் இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்து கொண்டு ஏன் சக்தி இப்படி அமைதியாக இருக்கிற? தாரா விருப்பப்படி சடங்கு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா? எங்கள் விருப்பப்படி நடக்கவில்லை என்றாலும் தாரா விருப்பப்படி சடங்கு நடக்க வேண்டும். சக்தி, நீ தான் உங்கள் அண்ணன் கிட்ட பேச வேண்டும் என்று சொல்ல, சக்தி, நான் போய் பேசுகிறேன். இதையடுத்து என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சக்தி கீழே வந்து குணசேகரம் அண்ணா, அண்ணி தாரா விருப்பப்படி சடங்கு நடக்க வேண்டும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க விருப்பப்படியே நடக்கட்டும். உடனே குணசேகரன் சக்தி அவங்க பேச்சை கேட்டுக்கொண்டு, ஏன் சம்மந்தியை நீ அவமானப்படுத்துகிற, சரியில்லைன்னு சொல்கிற. உடனே சக்தி, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அறிவுக்கரசி தண்ணீர் ஊற்றுவதில் விருப்பம் இல்லை. இதை கேட்ட அறிவுக்கரசி, நான் உரிமையோடு தான் இந்த வீட்டிற்கு வந்தேன். ஆனால் என்னால் இந்த வீட்டில் சண்டை வருதுன்னா நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க. அப்போது அறிவுக்கரசி தடுத்த குணசேகரன், நான் தான் இந்த வீட்டுக்கு உன்னை அழைத்தேன். நான் சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சக்தியிடம் தாரா சடங்கில் அறிவுக்கரசி, எந்த பிரச்சனையும் வராது, அவங்க அம்மா விருப்பப்படியே விசேஷம் நடக்கட்டும்னு சொல்லுகிறாங்க. அடுத்து தாராவின் சடங்குகள் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க வீட்டை விட்டு வெளியேறும் வரும் கதிர் அவடிக்கு ஃபோன் போட்டு சடங்கு செய்ய வரும் தாராவின் தாய்மாமன் நெடுஞ்செழியன் பற்றி சொல்லி அவனை விசேஷத்துக்கு செய்ய வராதபடி வேலைகளை செய்கிறாங்க. அந்த நேரம் நந்தினி தம்பி நெடுஞ்செழியனுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. அப்போது தம்பி, அக்கா உன் குரலை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? அக்கா, தாரா சடங்கு தேவையான அனைத்தையும் வாங்கிட்டேன், அரை மணி நேரத்தில் வீட்டில் இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போது கதிர் ஏற்பாடு செய்த அடிதடி ஆள் நீ தானே? நெடுஞ்செழியன் கேட்டு எபிசோடு முடிகிறது. இதையடுத்து இன்றைய எபிசோடுக்கான ப்ரோமோ வெளியாகி உள்ளது. அந்த ப்ரோமோலாம் கதிர் அறிவுக்கரசியை முறைப்படி செய்யும்படி அழைக்க, அப்போது ஆத்திரத்தோடு வரும் நந்தினி அருவாளை எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச, அவ்வளவுதான் 4 தலையாவது உருளை என்று ஆத்திரத்தோடு கத்துறாங்க. மேலும் கதிர் தாராவை பிடித்து இழுக்க நந்தினி கதிரிடம் கையெடுத்து கும்பிட்டு கதிரி அழுகிறாங்க. இதையடுத்து என்ன ஆனது என்று அடுத்த செய்தியில் நம்ம பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.